ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே. என் வாழ்க்கை சோகம் நிறைந்தது என்று ஒரு பொழுதும் நினைக்காதீர்கள். எல்லாம் நிறைவாயிருக்கும் வாழ்க்கை இங்கு யாருக்குமே அமைவதில்லை என்பதே உண்மை. நல்லது நடக்கும் என்று நம்பிக்கொண்டே தன் வாழ்நாளை ஏக்கத்துடன் தொலைத்து கொண்டு இருப்பவன் முட்டாள். எது நடந்தாலும் சந்தோஷமாக எடுத்துபவன் தான் புத்திசாலி. சந்தேகப்படுபவர்களை நம்பாதே, நம்புபவர்களை சந்தேகப்படாதே. வார்த்தைகளால் மோதுவதை விட மௌனமாய் இருப்பது அறிவுபூர்வமானது. இருவரில் ஒருவருக்கு ஏற்படும் மன காயங்களையேனும் நாம் தவிர்க்கலாம். உலகத்தில் எல்லாம் தெரிந்தவர் என எவருமே இல்லை, எதுவும் தெரியாதவர் எனவும் எவருமே இல்லை. நல்லதே நடக்கும். நடப்பவை அனைத்தும் நல்லதுக்கே என்று நம்புங்கள். வாழ்க்கை மிகவும் அருமையாக இருக்கும். கெட்ட எண்ணங்களை மாற்றி அமைத்து கொண்டீர்களேயானால் உங்கள் வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படும். மகிழ்ச்சி வந்துவிட்டால் பணம் தானாகவே வர ஆரம்பிக்கும். நீ எப்படி மீண்டு வருவாய் என பலர் உன்னை கேலி செய்யலாம். நீ வருந்தாதே, எல்லாம் பழைய சோறு. நானோ உனக்கு புதியதாக சமைக்கப் போகிறேன். உன்னுடைய பசி யாரும். நீ சோர்ந்து போனால் எதையும் சாதிக்க முடியாது. இதோ நான் சாரதியாக வந்துள்ளேன். நீ எனது அர்ஜுனன், எனக்கு பிரியமுள்ள நண்பன். துன்பம் என்கிற எதிரியை துரத்திட எனது துணையோடும் எனது பலத்தோடும் போர்க்களம் வந்து நிற்கின்ற அர்ஜுனன் நீ. கண்களை திறந்து பார், நானே உனது ஸ்ரீகிருஷ்ணன். என் பிரியமான நண்பனுக்கு நான் சாரத்தியம் செய்யும் போது எந்த துன்பம் உன்னை தொட முடியாது. உன் மனம் என்னும் தேரில் நான் அமர்ந்து வழிநடத்தி செல்லும் போது இனி உன்னை யாரால் வெற்றி கொள்ள முடியும்? ஒரு நிமிடம் உனது கண்களை மூடி என்னை தியானித்து எனது ரூபத்தை உற்றுப்பார். நான் கிழவன் போல காணப்பட்டாலும் கிழவன் அல்ல, இளைஞன். எல்லையில்லா பராக்கிரமும் சக்தியும் பெற்றவன். உனக்கு மட்டும் கருணையுள்ள தாய். உண்மையாக தோள் கொடுத்து தாங்கும் நண்பன். உனது வாழ்வை கெடுத்தவர்களுக்கு உயிர் குடிக்கும் காலன் நான். உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்த்தப் போகிறேன். நம்பிக்கையோடு காத்திரு, பொறுமையாக இரு. நான் இருக்கிற நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம். உன்னையே நீ ஏன் கேள்வி கொள்ளாமல் மற்றவர்களிடம் உன் பதிலை தேடி அலைகிறாய்? உனக்குள் தானே நான் இருக்கிறேன். உனக்கான பதிலை நான் கூற மாட்டேனா? இன்று உனக்கு ஒரு கனி கிடைத்தது அல்லவா? அதற்கான அர்த்தம் உன்னுடைய அன்பு என்பது அளவு கொள்ளாத முடியாததாய் இருக்கிறது. நல்ல காலத்தில் என் குழந்தையான நீ உன் பிஞ்சு கால்களை வைத்து விட்டாய். அப்பா, நான் வளர்ந்த பிள்ளையாய் இருக்கிறேன். என் கால்களை பிஞ்சு கால்கள் என்று சொல்கிறீர்கள் என்று நினைக்கிறாய். இன்று உன் மனதில் என்ன எண்ணங்கள் தோன்றின என்று நினைத்துப்பார். உன் சாயப்பாவுக்கு நீ எப்போதும் பிறந்த பிஞ்சு குழந்தைதான் நீ. உனக்கான அனைத்தும் செய்பவர் நானே. நீதான் பொறுப்பு என்று சொல்லிவிட்டாய். உன் முழு மனதோடு இந்த வார்த்தைக்காகத்தான் உன் சாயப்பா காத்து கொண்டிருந்தேன். இனிமேல் உன்னுடைய அனைத்து விஷயங்களுமே நான் செய்பவைதான். என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவது இல்லை. அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்கிறேன். அவர்களை காப்பதே என்னுடைய வேலை. அவர்களை நன்மை தீமை கணக்கு பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ளவன் நான். மனதில் ஏதோ கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு என்னை ஆராதிக்கிறாய். அந்த கோரிக்கைகளின் நன்மை தீமைகளை உனக்கு தெரியாது. நிறைவேற வேண்டும் என்ற ஆவல் மட்டுமே உன்னுடன் இருக்கிறது. உனக்கு நன்மை பயக்கும் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுவேன். மீண்டும் முன்னில் மற்றொரு கோரிக்கை துளிர் விடுகிறது. அந்த கோரிக்கை நிறைவேறாத போது என் மேல் நம்பிக்கை குறைகிறது. சிறுவன் விளக்கை நோக்கி நகர்ந்து செல்கிறான் என்றால் அதை தொடர் நினைக்கிறான் என்று அர்த்தம். தாய் அந்த விஷயத்தை கவனித்து விளக்கை தூரமாக வைக்கிறாள். சிறுவன் அடம்பிடித்து கோபித்து அழுகிறான். அந்த அழுகை தாய்க்கு இனிமையாகவே இருக்கும். உனக்கு நிறைவேறாத கோரிக்கைகளை விஷயத்தை கூட நான் தாய் போன்றவனே. தாய் குழந்தையை அரவணைத்து ஸ்தானத்தை தருகிறாள். அவ்விதமாகவே நான் உன்னை நேசிக்கிறேன். எப்படி ஸ்தானங்களிலிருந்து பால் குழந்தையின் தொண்டையில் மிகவும் ரகசியமாக சப்தமில்லாமல் செல்கிறதோ, உன்னிடம் என் அன்பு கூட அப்படியே இருக்கும். எனக்கு கேட்கும்படி சப்தமாக நீ என்னை அழைக்கிறாய். நான் தெரியாமல் மிக ரகசியமாக உன்னிடம் வருகிறேன். ஒரு கணத்தில் உன் மனம் சபலமடைந்தால் நான் என்ன செய்ய முடியும்? குழந்தை மடி மீது இருந்தால் அல்லவா தாய் பாலூட்ட முடியும். பொறுமை மிகவும் தேவை. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. உனக்கு நான் இருக்கிறேன், என்றும் இருப்பேன். ஒவ்வொரு வியாழனும் நாம் காயத்ரி மந்திரத்தை தினமும் நாம் சொல்ல வேண்டும். வியாழன் குரு பகவானுக்கும் குபேர கடவுளுக்கும் மிக சிறந்த நாள். அன்று இந்த குபேர காயத்ரி மந்திரத்தை தினமும், அதாவது வியாழக்கிழமை தோறும் தினமும் மாலையில் இதை மறக்காமல் நீங்கள் செய்து வாருங்கள். உங்கள் வீட்டில் நிறை செல்வம் நீங்காது இருக்கும். இந்த குபேர காயத்ரி மந்திரம் தினமும் நாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும்.
தினமும் என்றால் வியாழக்கிழமை தோறும். வியாழக்கிழமை மாலையில் மறக்காமல் இந்த விளக்கேற்றுங்கள். நீங்கள் வீடு நிறைய செல்வம் சேரும். குபேரன் காயத்ரி மந்திரம். குபேர தீபத்தை குபேரன் காயத்ரி மந்திரம் என்று சொல்லிக்கொண்டே நாம் ஏற்றலாம். ஓம் யக்ஷராய வித்மகே வைஷ்ரவனாய தீமகி தன்னோ குபேர பிரசோதயாத். ஓம் யக்ஷராஜாய வித்மகே வைஷ்ரவனாய தீமகி தன்னோ குபேர பிரசோதயாத். ஓம் யக்ஷராஜாய வித்மகே வைஷ்ரவனாய தீமகி தன்னோ குபேர பிரசோதயாத். இதே போல தினமும் வியாழக்கிழமை தோறும் மாலை 6 மணிக்கு உங்கள் வீட்டில் குபேர தீபத்தை ஏற்றிவிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள். குபேர விளக்கை ஏற்ற சரியான தினமாக வியாழக்கிழமை பார்க்கப்படுகிறது. அன்று மாலை 5 மணி முதல் இரவு 8 மணிக்குள் இந்த குபேர விளக்கை ஏற்றி பூஜை செய்வது மிகவுமே உத்தமம். தொடர்ந்து குபேர விளக்கு ஏற்றி வழிபட்டு வர குடும்பத்தில் இருந்த துன்பங்கள், கடன் பிரச்சனைகள், சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கும். செல்வம் பல மடங்கு பெருகவும், நமக்கு தேவையான செல்வத்தை சம்பாதிக்கவும், நாம் சேமித்து வைத்துள்ள செல்வத்தை பாதுகாக்கவும், எப்போதும் நம் வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கவும், நமது வீட்டிற்கு எப்போதும் செல்வத்தை ஈர்க்கும் சக்தி கிடைப்பதற்கும் நாம் முழு மனதுடன் செய்ய வேண்டிய ஒரு விசேஷ விளக்கு பூஜை இது. செல்வம் பல மடங்காக பெருகுவதற்கு எளிமையான பரிகாரங்கள் இருக்கின்றன. நாம் சம்பாதிப்பதில் ஒரு தொகையை சேர்த்து அதனை அன்னதானத்திற்கு செலவிட அதனை போல் 5 மடங்கு நம்மிடம் வந்து சேரும். கோவிலில் லட்சுமி மீது வைத்த தாமரை மலரை கொண்டு வந்து பச்சை பாட்டில் வைத்து மடித்து பணப்பெட்டியில் வைக்க பணம் சேரும். செல்வத்திற்கு உரியவள் மகாலட்சுமி. வெள்ளிக்கிழமை வழிபடவும் 24 வெள்ளிக்கிழமை வழிபட்டால் பணம் கிடைக்கும். குபேரனை வழிபட பணம் தடையின்றி, தங்கு தடையின்றி நமக்கு கிடைக்கும். அந்த குபேரனின் அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். செல்வ செழிப்பான கடவுள் குபேர கடவுள். அவர் மற்ற கடவுள்களின் செல்வங்களை எல்லாம் பாதுகாத்து இரட்டிப்பாக பெருக்கி கொடுப்பார். குபேர கடவுளிடம் மட்டுமே செல்வம் குறையாது பெருகி கொண்டே இருக்கும். இவ்வாறு நம்மிடமும் செல்வம் பெருகி கொண்டே இருக்கவும், நம்மிடம் இருக்கும் செல்வத்தை குபேர கடவுள் பாதுகாத்து அதனை பல மடங்காக பெருக்கி கொடுக்கவும் நாம் குபேரருக்கு செய்ய வேண்டிய ஒரு உகந்த வழிபாடுதான் லட்சுமி குபேர விளக்கு பூஜை வழிபாடு. வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் இந்த விளக்கினை ஏற்றி நீங்கள் வழிபடலாம். குபேர விளக்கு. செல்வத்தின் அதிபதியாக குபேரர் விளங்குகிறார். அவரை நாம் வணங்கி வர அவரின் அருள் கிடைத்து வாழ்வில் வளம் பெறலாம். அவரின் அருள் பெற குபேரர் விளக்கில் தீபம் ஏற்றி நாம் வழிபடலாம். குபேர விளக்கை ஏற்ற சரியான தினமாக வியாழக்கிழமை பார்க்கப்படுகின்றது. அன்று மாலை 5 மணி முதல் இரவு 8 மணிக்குள் இந்த குபேர விளக்கை ஏற்றி பூஜை செய்து இந்த மந்திரத்தை நீ சொல்லி வாருங்கள். வாரந்தோறும் இந்த விளக்கை ஏற்றி தினமும் சொல்லி வாருங்கள். விளக்கு ஏற்றும் நேரம் குபேரருக்கு விருப்பமான வியாழக்கிழமை தினத்தில் காலையில் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். அன்று மாலை வீட்டின் வாசலில் செம்மண் பட்டை இட்டு அலங்காரம் செய்ய வேண்டும். அதன் மீது பச்சரிசி மாவில் கோலம் போட வேண்டும். வாசல் நிலைப்படிக்கு சந்தனம் தெளித்து மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். அதன் பின்னர் கரும்புள்ளி இல்லாத ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து அது 2ஆக வெட்டவும். ஒரு துண்டில் மஞ்சளும் மற்றொரு துண்டில் குங்குமமும் தடவி நிலைப்படிக்கு 2 புறமும் ஒவ்வொன்றை வைக்கவும். அதன் பின்பு நிலைப்படியின் 2 பக்கமும் மலர்களை வைக்கவும். 5 ரூபாய் நாணயம். முதலில் குபேர விளக்கிற்கு குபேர விளக்கு வைக்கும் மனை அல்லது தட்டிற்கு ஒற்றைப்படையில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்க வேண்டும். பிறகு குபேர விளக்கு வைக்கும் தட்டில் சிறிதளவு பச்சரிசியை வைக்க வேண்டும். பச்சரிசி மகாலட்சுமியின் அம்சம் என்பது குறிப்பிடத்தக்கது. குபேரருக்கு விசேஷமான எண் என்பது 5. எனவே 5 ரூபாய் நாணயத்தை பச்சரிசியில் வைக்கவும். குபேர விளக்கு ஏற்றுவதற்கென்று சில விதிமுறைகள் இருக்கின்றன. விளக்கு ஏற்றும் போது வீட்டினுள், அதாவது வாசலின் முன் நின்றபடி நமது இடது புறத்தில் ஒரு மரப்பலகை அல்லது தட்டி நன்றாக சுத்தம் செய்த குபேர விளக்கை வைக்கவும். அதற்கு மஞ்சள் குங்குமம் வைக்கவும். அதில் நல்லெண்ணெய் ஊற்றி 2 திரிகளை எடுத்து ஒன்றாக சேர்த்து ஒரு திரியாக்கி குபேர விளக்கில் போடவும். பின்னர் வீட்டில் விளக்கேற்றும் பூஜை அறையில் விளக்கேற்றிய பின் குபேர விளக்கிலும் நீங்கள் தீபத்தை ஏற்ற வேண்டும். குபேரின் காயத்ரி மந்திரம், குபேர தீபத்தை குபேரின் காயத்ரி மந்திரம் என்று சொல்லிக்கொண்டே நீங்கள் ஏற்ற வேண்டும்.
ஓம் யக்ஷராஜாய வித்மகே வைஸ்ரநாய தீமகி தன்னோ குபேர பிரசோதயாத். இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லி நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம். இப்படி செய்வதால் நமக்கு குபேரன் அருள் நீடித்து நிற்கும். குடும்பத்தில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். குபேர விளக்கை தினமும் பூஜை அறையில் ஏற்றி வரலாம். குபேரருக்கு உகந்த திசை வடக்கு. ஆகையால் பூஜை அறையில் வடக்கு திசை நோக்கி இதை ஏற்ற வேண்டும். வடக்கு திசை நோக்கியவாறே குபேரர் பொம்மையும் இருக்க வேண்டும். நெய் தீபம். குபேர விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து குபேர திரியினால், அதாவது குபேரருக்கு உகந்த நிறம் பச்சை, அதனால் பச்சை நிறத்தில் உள்ள திரியால் குபேர விளக்கு ஏற்றினால் மிகவுமே சிறந்த பயனளிக்கும். பச்சை நிற திரி இல்லையெனில் பஞ்சு திரி வைத்தும் விளக்கு ஏற்றலாம். குபேர விளக்கில் 5 கற்கண்டு சேர்க்க வேண்டும். கற்கண்டு சேர்ப்பதனால் பண வரவு அதிகரிக்கும். விளக்கை சுற்றி வாசனை மலர்கள் வைக்க வேண்டும். குபேர விளக்கை ஏற்றிய பின் நாம் வீட்டின் நிலைவாசலில் இடதுபுறம் வடக்கு நோக்கி வைக்க வேண்டும். நிலைவாசலில் தீபம். ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக, ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக, ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக என்று சொல்லி ஏற்றுங்கள். குபேர விளக்கை நிலைவாசலில் ஏற்ற வேண்டுமென்றால் குபேரர் மற்ற கடவுளின் செல்வங்களுக்கு எல்லாம் பாதுகாவலர். அவரை வாசலில் வைத்து பூஜித்தால் நமது செல்வத்திற்கும் பாதுகாவலராக இருப்பார். விளக்கை ஏற்றும்போது குபேர மந்திரத்தை மனதில் உச்சரித்து கொண்டு ஏற்றினால் மிகவுமே நல்லது. ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக என்னும் குபேர மந்திரத்தை மனதில் பக்தியுடன் உச்சரித்து கொண்டே இந்த விளக்கை ஏற்றி வர உங்கள் குடும்பத்தில் பண வரவு செழிப்புடன் வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை 5 to 8 மணிக்குள் உங்கள் வீட்டு நிலைவாசற்படியில் எவ்வாறு வடதிசை நோக்கி குபேர விளக்கு ஏற்றி வர உங்கள் வீட்டில் எப்போதும் செல்வம் குறையாமல் பெருகிக் கொண்டே இருக்கும். தொடர்ந்து குபேர விளக்கை ஏற்றி வழிபட்டு வர குடும்பத்தில் இருந்த துன்பங்கள், கடன் பிரச்சனைகள், சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி நல்வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் இல்லத்தில் செல்வமும் மகிழ்ச்சியும் நீடித்து இருக்கட்டும். ஓம் ஸ்ரீம் கிரீம் லட்சுமி குபேராய நமக. ஓம் ஸ்ரீம் கிரீம் லட்சுமி குபேராய நமக. ஓம் ஸ்ரீம் கிரீம் லட்சுமி குபேராய நமக. நான் சொல்வது போலவே செய். உன் வீட்டில் நிச்சயம் குபேரர் தானாகவே குடியேறுவார். உன் பண கஷ்டங்கள் எல்லாமே உடனடியாகவே தீர்ந்துவிடும்.